அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 16. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள், எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னும் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம், எண்ணச் சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிலா எம்கோமன் அன்பர்க்கு முன்னியவள், நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே எண்ணப் பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இந்த பாடலில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடிச்சிட்டு மேலே சென்ற மேகங்கள் எப்படி இருக்குன்னா, சிவனின் தேவியான பார்வதி தேவி மாதிரி கருத்திருக்கு. எங்களை ஆளக்கூடிய அந்த ஈஸ்வரியோட சிற்றிடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளோட திருவடியில் அணிந்திருக்கூடிய பொற்சிலம்புகள் எழுப்பக்கூடிய ஒளி போலவே இடி முழங்குது. அவங்களுடைய புருவம் போல வானவில் வருகிறது. சிவபிரானுடைய மனைவினா யாரை? நம்மளே ஆட்கொண்டவள். அப்போ இறைவனாகிய சிவனை விட்டு பெரிய மனம் இல்லாத தேவி. அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல எப்படி அவங்களுடைய அருள் அப்படிங்கிறது நிற்காமல் எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்குமோ, மழையே நீயும் இடைவிடாமல் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலில் இயற்கையை எப்படி மதிக்கணும், அதுவும் தெய்வத்தோடு ஒப்பிட்டுங்க சொல்லியிருக்காரு. இப்போ இயற்கை எப்படி மதிக்கணும், அதுக்கு மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறத உட்கருத்தாக மாணிக்கவாசகர் அப்போவே சொல்லியிருக்காரு. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.